வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த பஞ்சபட்சி அதை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு வீடியோ போட்டு வரோம். ஏற்கனவே நேற்றுக்கு வீடியோவில் நம்ம வளர்பிறையில் படுபட்சி நாள் பஞ்சபட்சிக்கு அப்படின்னு போகிறோம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன பட்சி அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். பெரும்பாலும் நட்சத்திரம் பட்சி வெளியில் பெரும்பாலும் சொல்கிறது வேணாம். ஏன் அப்படின்னா, இந்த பஞ்சபட்சி தெரிந்தவளிலும் பகை கொள்ளாத அப்படின்னா இந்த பட்சி தெரிஞ்ச விஷயங்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் வீழ்த்தணும் இல்லை யாருக்காவது ஏதாவது பில்லி சூனியம் வைக்கணும் அப்படின்னா கூட என்ன செய்வான் அப்படின்னா, அவருக்கு படுபட்சினால எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒருத்தருக்கு வளர்பிறையில தேய்பிறையில ஏதாவது ஒரு நாள்ல பண்ணணும். ஆனா இந்த மாதிரி கெட்ட காரியம் பண்றதெல்லாம் எல்லா நாளும் பண்ண முடியாது. அதுக்கான ஆள்னா இப்ப கிடையாது. இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு நேரம் காலம் அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணா கூட இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் உங்களுடைய பட்சி பலமா இருக்கும்போது நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் வெற்றி தரும். அப்ப நம்ம இப்போ என்ன வீடியோல கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களுடைய பட்சிக்கு படுபட்சியான நாள் வளர்பிறையில எந்த நாள், தேய்பிறையில எந்த நாள் அப்படிங்கிற பார்த்துருக்கோம். நேற்றைக்கு வீடியோல வளர்பிறையில கொடுத்தாச்சு. இன்னைக்கு நம்ம தேய்பிறையில உங்களுடைய பட்சிக்கு படுபட்சியான நாள் என்ன அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். அதாவது இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சவங்க எல்லா காரியத்தையும் வெற்றி காண முடியும். யாராவது ஒருத்தவங்க பாய்ச்சிக்கிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், அவருடைய நட்சத்திரத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பட்சியை தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த எதிராளி இருக்காரு இல்லையா, இப்போ ஒருத்தர் வீழ்த்தணும் அப்படின்னா ஆப்போசிட் அந்த பட்சி தெரிஞ்சவர் என்ன செய்வாருன்னா, அவருக்கு பலமான ஒரு நாளை தேர்ந்தெடுப்பார். அதாவது அவருக்கு பலமா இருக்கணும் அந்த நாள். அதுலயும் ஒவ்வொரு நாள்லயும் அரசு, ஊன், துயில், சாவு இதெல்லாம் அப்படிலாம் வரும். அப்படி வரும்போது அவருக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன், அப்பதான் விளங்கும். ஏன்னா சில விஷயத்த முழுமையா சொல்ல, இது கெட்டதுக்கும் பயன்படுத்திடுவாங்க. இது நல்ல விஷயத்துக்கு கொண்டு போனா ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு சின்ன ஒரு சண்டை வந்துருது, போட்டி வந்துருது, டக்குன்னு என்ன செய்வாங்க, இதுன்னு ஒரு விஷயம். ஏன்னா பெரும்பாலும் மூணாம் மனுஷன் நம்ம சண்டை போடுறது கிடையாது. கூட இருக்கிறவங்க தான் எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சுப்பாங்க, நட்சத்திரத்தை தெரிஞ்சுப்பாங்க, அவங்களுடைய பட்சியும் தெரிஞ்சுப்பாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, இவங்க வீழ்த்தி ஆகணும் அப்படின்னா அவருக்கு படுபட்சி வரும்போது இவருக்கு அந்த பட்சி நல்ல நிலைமையில இருக்கும்போது என்ன செய்யலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி மந்திரங்கள், மந்திரவாதிட்ட போது கோடாங்கிட்ட போய் ஏதாவது பண்ணணும், முடக்கணும், இந்த நாள்ல அவருக்கு இந்த போட்டோவை கொடுத்து முடக்கு, என்ன ரொம்ப விஷயம் இருக்குங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். பஞ்சபட்சி என்பது பஞ்சபூதங்களை கொண்டது. பஞ்சபூதங்கள் என்பது பஞ்சாட்சரத்தை கொண்டது. சிவனுடைய அடியார்களை, அதாவது பஞ்சாட்சரம் தெரிந்தவர்களை, பஞ்சாட்சரம் படித்துக் கொண்டிருப்பவர்களை, அதை நமச்சிவாய மந்திரம் இருக்கு இல்லையா, அது பஞ்சாட்சரத்தை நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பவர்களை எவ்விதத்திலும் யாராலும் வீழ்த்த முடியாது. சரிங்களா? இதை நல்லா மனசுல வச்சுக்கிறணும். இது கெட்ட வழியில போனா அப்படின்னா கண்டிப்பா அழிச்சிடும். தெரிஞ்சுக்கிட்டே கெட்ட வழியில போனான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அழிவு உண்டு. ஆறாவது சிவன் பக்தன் போய் நீ டச் பண்ணா முடிஞ்சு போச்சு உனக்கு கதை. அதனால ரொம்ப உனக்கு தேவையா நல்ல விஷயத்தை பயன்படுத்திக்கிறணுமா, ஒரு வியாபாரம் செய்ய போறோமா, இந்த வியாபாரத்துக்கு நமக்கு உள்ள பட்சிக்கு இந்த நாள்ல எந்த நேரத்துல அந்த நடை, ஊன் இதெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். படுபட்சியான நாளை கொண்டு போய் நம்ம எதுவும் செய்யக்கூடாது. உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய நன்மைக்கு, உங்களுடைய உறவினர்களுடைய நன்மைக்கு ஏதாவது ஒரு புதுசா ஒண்ணு பண்ண போறாங்க, அப்பா இதுல பண்ணுப்பா, உன்ன நட்சத்திரம் இதுவா, உன்னுடைய பட்சி இதுவா இருக்கு, இந்த நாள் உனக்கு உகந்த நாளா இருக்கும், இந்த நேரம் உகந்த நேரமா இருக்கும். இப்படி நல்லது செய்ய செய்ய அந்த சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு அந்த பலன் இன்னும் 100 மடங்கு அதிகமாத்தானே ஆகும். சரி, இப்ப தேய்பிறையில, அதாவது வல்லாறு, உங்களுடைய பட்சி வல்லாறு அப்படின்னா தேய்பிறை, அதாவது பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரை இது தேய்பிறை. நம்ம நேற்று வீடியோல அமாவாசை பௌர்ணமி வளர்பிறைக்கு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வீடியோல தேய்பிறைக்கு பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் வரக்கூடும் போது உங்களுடைய பட்சி பலவீனமாறது, செயலிழக்கிறது எப்ப அப்படின்னா வல்லாருக்கு செவ்வாய்க்கிழமைங்க. உங்களுடைய பட்சி வல்லாரா இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தேய்பிறையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும். ஆர்டிமை, வாக்கு, வம்பு, வழக்கு எதுலையுமே போகக்கூடாது. ரொம்ப நிதானமா அந்த நாளை ரொம்ப நிதானமா கிடக்கணும். வீட்டுல கூட சண்டை, எந்த சச்சரவு கூட வச்சுக்கிட்டு பெருசாகிட்டு இருக்கும். சரி, ஆந்தை, உங்களுடைய பட்சி ஆந்தைங்க, உங்களுடைய பட்சி ஆந்தையா இருக்கா அப்படின்னா
தேய்பிறை திங்கட்கிழமை உங்களுக்கு படுபட்சியான நாள். அப்போ இந்த திங்கட்கிழமை அன்னைக்குன்னு நிதானமா பொறுமையா இருந்தாலே போதும், இந்த நாள் சுபமான நாளா உங்களுக்கு மாறிடும். சரிங்களா? அடுத்து காகம். இந்த காகத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேய்பிறையில ஞாயிற்றுக்கிழமை, காகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை படுபட்சியான நாள். இந்த நாள்ல ரொம்ப 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 கொஞ்சம் கவனமா இருக்கணும். தெய்வ வழிபாட்டுல இருக்கலாம், யாருக்கிட்டையும் போய் வம்பு வழக்கு வச்சுக்கிற தேவை, நல்லா பேச போய் கூட ஏதாவது பிரச்சனைல வந்து நிற்கும். கோழி உங்களுக்கு உங்களுடைய பட்சி கோழின்னு வச்சுக்கிறீங்களேன். வியாழக்கிழமை சனிக்கிழமை தேய்பிறையில படுபட்சி நாள். வியாழக்கிழமை சனிக்கிழமை படுபட்சி நாளா இருக்கிறதுனால தேய்பிறையில மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சரி, உங்களுடைய பட்சி மயில்னு வச்சுக்கிறீங்க. தேய்பிறையில புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க. மயிலுக்கு புதன்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இது வந்து படுபட்சியான நாள். இதே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், வளர்பிறையிலையும் மாறி வரும், தேய்பிறையில மாறி இருக்கும். அப்ப வளர்பிறையில உங்களுக்கு படுபட்சினால நீங்க நோட் பண்ணி ஒரு டைரி எழுதி வச்சுக்கிறீங்க. தேய்பிறையில படுபட்சி நாள் என்னங்கிறது எழுதி வச்சுக்கிறோங்க. இந்த நாளை தவிர்த்து மற்ற நாட்கள் உங்களுக்கு, அதாவதுங்க இந்த பஞ்சபட்சி இருக்கு இல்லையா, ஷாம கணக்குல வரும். இப்ப அரசு ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிறீங்களேன், காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 5 ஜாமமா பிரிச்சிருக்காங்க. அதாவது 2 மணி நேரம் 2 மணி நேரமோ 24 நிமிஷமோ 6 நாளிகையும் ஒவ்வொரு அந்த ஷாமம் வரும். அதையும் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அது சொன்னாதான் முழுமையா உங்களுக்கு புரியும். அதுவே வரும்போது இப்ப வந்து நான் சொல்றேன், அரசு ரொம்ப விசேஷங்க. அடுத்து ஊர், அடுத்து நடை துயில், சாவுல வந்து எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா அந்த அரசும் ஊனும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இது உங்களுக்கு எந்த நேரத்துல வருது அதையும் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கிழமைக்கும் நான் சொல்லுவேன். இப்ப வந்து உங்களுக்கு நான் வந்து முழுமையா சொல்லலை. இப்போதைக்குன்னு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பட்சி என்ன, அந்த பட்சிக்கு வளர்பிறையில படுபட்சி நாள் எது, தேய்பிறையில படுபட்சி நாள் எது, அது மட்டும்தான் இப்ப நான் உங்களுக்கு வீடியோல கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இந்த நான் சொன்ன அந்த 10 ஜாமம், அதாவது காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 5 ஜாமத்துக்கு அந்த 5 இது வந்துடும். ஊன் அரசு துயில் நடை சாவு வந்துடும். அடுத்து மாலை இரவு பட்சின்னு வரும். அதுல மாலை 6 மணில இருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் இருக்கும். இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த பாதையை ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம். கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலயும் வெற்றி காணலாங்க. ஒருத்தர் போய் சாவுல போய், அதாவது உங்களுக்கு பட்சியும் நல்லா இருக்கு, சாவுல போய் ஒரு விஷயம் பண்ணிட்டாரு, ஒரு காரியத்தை நடத்திட்டாரு, ஒரு இடம் கூட வாங்கிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், போராட்டமா இருக்கும். வீடு கட்ட ஆரம்பிச்சிடும், அதுவும் போராட்டமா இருக்கும். பல விஷயம் இருக்குங்க. இத பார்த்து சரியான வழியை தேர்ந்தெடுத்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா 100க்கு 100 வெற்றி உங்க பக்கம்தான். நாளைக்கு மற்ற விஷயங்களை பத்தி இன்னும் ஒவ்வொரு விளக்கங்களும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.